நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒன்னதான் காதலிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் கல்யாண வாழ்க்கைக்கு நான் தயாரா இல்ல. அதனாலதான் என் புருஷன் என்ன தொட கூட இல்ல. ஏன்னா அவருக்கு என்னோட ஃபீலிங்ஸ், என்னோட எமோஷன் தான் அவருக்கு பெருசா தெரிஞ்சது. என்ன தெரியுமா? ஏன்னா அவரு ஒன்ன விட 1000 மடங்கு நல்ல மனுஷன். அத நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பொறுத்த வரைக்கும் என் புருஷன், என் கல்யாணம் இதெல்லாம் உனக்கு பெருசா தெரியுதோ தெரியலையோ, ஆனா எனக்கு என் புருஷன் தான் இனிமே எல்லாமே. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக என் புருஷனை என்னைக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனால இந்த நிமிஷத்துல இருந்து என்ன பார்க்கவோ என்கிட்ட பேசவோ எனக்கு முயற்சி பண்ணாத. Get out of my house. ஏய், நான் இங்க இருந்து போறேன். ஆனா உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு தான் போவேன். அக்கா சொல்றது உன் காதுல விழலையா? அவ கையை விடு. ஏய், listen. இந்த வாட்டி யாரும் அவளுக்கு எனக்கு நடுவுல வரக்கூடாது. எங்களுக்கு யாருமே வேண்டாம், நீயும் தான். இங்க பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லிடு, என்ன பண்ணுவ? இவளை இப்ப இங்க இருந்து கூட்டிட்டு போற யார் வந்து தடுக்கறான்னு பார்க்கலாம். யாருக்கு தைரியம் இருக்குன்னு பார்க்கலாம். போடி. ஏய், வா. இப்போ இவ என்னோட மனைவி. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க, என் மனைவி கிட்ட யாராவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவுட். ரவி, எனக்கு சிவா வீட்டுக்கு போகணும் இப்பவே. இப்ப என்னாச்சு உனக்கு? நீதான் ஐயா கேட்டாருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட என்ன சொல்லுவ? முக்கியமான வேலையா வெளிய போறேன்னு அப்பா கிட்ட அப்பவே நான் மெசேஜ் பண்ணிட்டேன். நீ வரியா இல்ல நான் தனியா போகவா? சரி சரி, நீ கோச்சுக்காத, வா உட்கார். உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் இப்பவே. நான் உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். யூ ஜஸ்ட் கம் அவுட். ஷாலினி, இந்த நேரத்துல வந்திருக்க? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்காவோட லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிருப்ப. அந்த பிரபு கூட சேர்ந்துக்கிட்டு என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்ணல நீ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பழி வாங்குறதுக்காகவா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக உன்னோட ஈகோ ஹர்ட் ஆகி எங்க அக்கா வாழ்க்கையில நீ தேவையில்லாம பிரச்சனை பட ஆரம்பிச்சிட்டியா? என் அக்காவோட அஃபேரை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லி அவ குடும்ப வாழ்க்கை நாசமாகணும்னு பிளான் போட்டல நீ. என் அக்கா வாழ்க்கை கெடுத்தா அவ அழுவா. அவ அழுதா ஆப்வியஸ்லி நானும் அழுவான்னு எதிர்பார்த்தல. நீயும் என்ன பழி வாங்கின மாதிரி இருக்கும். உன்னோட இந்த ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடும். மரியாதையை உண்மையை சொல்லு. பிரபு உனக்கு எவ்வளவு நல்லா தெரியும். அன்னைக்கு எங்க வீட்டுல நீ அவன் கூட தானே போன்ல பேசின? ஆமா, நான் பேசினேன். அன்னைக்கு பிரபு கிட்ட தான் பேசினேன். என் கௌரி அக்கா வாழ்க்கையில அதனாலதான் ஆரம்பத்துல இருந்து எனக்கு ஒண்ணு பிடிக்காது. ஒண்ணு நினைச்சாலே எனக்கு அப்படியே you're sick, just sick. நீ இவ்வளவு கீழ்த்தனமா இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. You all are same. உன் ஈகோ தவிர உனக்கு வேற எதுவும் தெரியறது இல்ல. அடுத்தவங்க ஃபீலிங்ஸ், அடுத்தவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் உனக்கு. ரவி,
உனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும்ல, இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல. பாரு ரவி, கண்ணு திறந்து இவனை பாரு. ஒரு பொண்ணு இவனை வேண்டாம்னு சொல்லிட்டான்னு இவனுக்கு கோவம் வருது. இவனால தாங்கிக்க முடியல. பழி வாங்க எவ்வளவு கீழ்த்தனமா இறங்கி இருக்கான் பாரு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்ல? கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறத விட இதுக்கப்புறம் தப்பி தவறி கூட என் முகத்துல முழிச்சிடாத. I hate you. கடவுள் புண்ணியத்துல கௌரி அக்காவோட தலையெழுத்து நீ நினைச்ச மாதிரி அமையல. அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு துணையா நின்னாரு இல்லனா? காதல்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. பிரபு மாதிரி ஒன்ன மாதிரி ஆளுங்களை காதலிக்கிறதா ப்ராப்ளமே. இந்த உலகத்திலே ரொம்ப பாவம் பண்ண பொண்ணுதான் உன்ன மாதிரி ஒரு ஆளை காதலிப்பா, கல்யாணமும் செஞ்சுக்குவா. You're just selfish, egoistic person. நீ யாரோட காதலுக்கும் லாய்க்கு இல்லாதவன். நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க ஷாலினி. எப்ப இந்த எவிடன்ஸ் எங்க கைக்கு வந்ததோ அப்பவே உன்னோட இவ்வளவு நேரம் நீ சிவாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்பு ஷாலினி. ஆமா, இவன் தான் என்ன போன் பண்ணி வர சொன்னான். கௌரியோட மேரிட் லைஃப் பத்தின உண்மைகளை இவன் தான் என்கிட்ட சொன்னான். இன்ஃபேக்ட் இவன் தான் என்ன அவ வீட்டுக்கு அனுப்பினான். ஆனா கௌரிக்கு உதவி செய்ய தான் அனுப்பினான். உன்னையோ மத்தவங்களையும் பழிவாங்கிறதுக்காக இல்ல. இங்க பாரு, நான் இன்னைக்கும் கௌரிய உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என் கடைசி மூச்சு வரை நான் அவளை காதலிச்சுட்டே இருப்பேன். ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல அவ என்ன வெறுக்கிறது அவளுக்கு நல்லது. ஏன்னா அவ என்னைக்கு என்ன முழுசா வெறுக்கிறாளோ அப்பதான் அவளால கல்யாண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். அண்ட் இந்த விஷயத்தை எனக்கு சிவா தான் ரியலைஸ் பண்ண வச்சான். பிரபு, நீ ஒண்ணு பண்ணு. நீ கௌரி வீட்டுக்கு போ, அவகிட்ட பேசு. நீ என்ன சொல்ற சிவா? நான் போய் எப்படி அவகிட்ட பேச முடியும்? டேய், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் இப்ப அவகிட்ட பேச முடியும்? கௌரிக்கும் அவ ஹஸ்பண்டுக்கும் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நீ அவகிட்ட பேசணும். அதனால நான் சொல்றதெல்லாம் நீ அப்படியே செய். தேங்க்யூ சிவா. உன்னாலதான் கௌரிக்கும் ரமேஷ்க்கும் உள்ள பிரச்சனைகளை என்னால ஈஸியா சால்வ் பண்ண முடிஞ்சது. ஆனா எனக்கு தெரியும் சிவா, நான் எனக்கு செஞ்ச காரியத்தால அவ என்ன நிச்சயமா வாழ்க்கை பூரா வெறுக்க போறா. நான் காதலிச்சிருக்கேன் ஷாலினி. இன்னைக்கு என்ன பிரபு வெறுப்பாரு, அந்த வெறுப்பு கோபமா கூட மாறும். ஆனா நாளைக்கு அவரோட லைஃப்ல வேற ஒரு பொண்ணு வந்து அவரை சந்தோஷப்படுத்துவா. அவ எதிர்க்க என்ன திட்டுவாரு, வெறுத்து கூட பேசுவாரு. ஆனா சந்தோஷமா வாழ்வார்ல. இனிமே என் ஞாபகம் அவளுக்கு வரும்போதெல்லாம் அவளோட கண்ணில் கோபமும் அவ வாயில சாபமும் தான் வரும். அவளோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன லவ் பண்ணதை அவ ரொம்ப பெரிய தப்பா நினைப்பா. கொஞ்சம் கொஞ்சமா நான் மறந்துடுவா. அதுக்கப்புறம் அவளோட புது கல்யாண வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அது போதும். பிரபு, கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த சிவா பேர்ல எவ்வளவு பழி போட்டிருக்க பாத்தியா? அவன் பெருந்தன்மே அவன் குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்கான் ஷாலினி. ஆனா நீ என்னடா, நாம தினமும் கண்ணால பாக்குற விஷயங்கள் எதுவும் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உன்னோட வெல் விஷயம் நீ ஒருத்தங்க நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அவங்க அந்த மாதிரி இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா? நாம எதிரி நினைக்கிறவங்க கூட நமக்கு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ,
நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றதும் உன்னை பத்தி நான் மனசுக்குள்ள நினைக்கிறதும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். அப்படியே சின்ன குழந்தை மாதிரி முகத்தை வச்சுக்காத. சும்மா காதை பிடிச்சி சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைப்பா? முதல்ல போய் சிவா கிட்ட மன்னிப்பு கேட்டு வா. நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, பாவம் அவனை போய் கண்டபடி திட்டி போய் ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு வா. ஷாலினி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதுவும் தனியா போய் கேளு. Hey Shalini, come, have a seat. நான் தெரியாம உன்ன I'm sorry. For what? நான் உன்னை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேன். நீ அக்காவுக்காக நல்லதை நினைச்சு இவ்வளவு விஷயங்களையும் பண்ணிருக்க. ஆனா நான் என்னடானா தேவையில்லாம நான் உன்னை என்னென்னமோ பேசிட்டேன். ஐம் சாரி. நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. உன்னை காதலிக்கிற பொண்ணு பாவப்பட்டவன் சொல்லிருக்க கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவள பாவப்பட்டவன் சொல்லிருக்க கூடாது. ஐம் சாரி. ஐ நோ என்னோட ஃபேமிலி எனக்கு 1 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல. அக்காவோட லைஃபாலேயோ இல்ல சமீபத்துல நடக்கிற விஷயங்களாலேயோ ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலா உன்னை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் நான் தப்பா தான் யோசிச்சேன். நீ என்னை பத்தி என்ன வேணாலும் யோசிச்சுக்க, அது உன்னோட இஷ்டம். ஆனா நான் ஒரு விஷயத்த டிசைட் பண்ணிட்டேன். that I like you. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டு அது ஒன்ன மட்டும் தான் பண்ணிப்பேன். என்ன காதலிக்கிற பொண்ணு நிச்சயம் பாவம் பண்ணிருப்பான்னு நீ இன்னைக்கு என்கிட்ட சொன்ன. அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் நிச்சயமா பாவம் செஞ்சவளா இருப்பான்னு சொன்ன பாரு, அப்ப வருத்தமா இருந்துச்சு. பட் ஐ மஸ்ட் சே, உன் கையில பலம் அதிகமா தான் இருக்கு. ஒரே ஒரு அரை தான் அரைஞ்ச பயங்கரமா வலிக்குது. சிவா, ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. உனக்கு என்ன பிடிக்கலனா 1 மாசம் கழிச்சு கூட நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லலாம். அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதே நேரத்துல உன்னை பழிவாங்க உன் தங்கச்சியையோ அக்காவோட லைஃபையோ கெடுக்க மாட்டேன். நீ போ, நான் வரேன். அது ஆக்சுவலி வண்டி சாவி உள்ள வச்சிட்டேன் போல இருக்கு. அது உள்ளதான் எங்கேயா இருக்கும். நான் போய் கொண்டு வந்துடுறேன். நீ வெளியே போய் நின்று போ. சரி. ரவி, தேங்க்ஸ் மேன். அதை சால்வ் பண்ணணும்னா நீ அவகிட்ட பேசணும். நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செய். உன்னை ஃபோன் பண்ணி இங்க வர வைக்க சிவா கிட்ட சொன்னதே நான் தான் பிரதீப். ரவி, நீயா? ஆமா, நீ இங்க வர்றதுனால 2 விஷயங்கள் நடக்க போகுது. கௌரியோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு. 2வது, சிவா ரொம்ப நல்ல பையங்கிற விஷயத்த ஷாலினி ஈஸியா புரிஞ்சுப்பா. அப்புறம் சிவா, இந்த பிளான் முழுக்க உன்னோடது தானே. ஷாலினி எப்படியாவது நீ தான் நம்ப வைக்கணும். நம்ப வைப்பல ஷாலினிக்காக. அன்பிலீவபிள்யா. ஷாலினி எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கு. சொன்ன மாதிரியே தான் நடந்தது. இன்னைக்கு நீ மட்டும் இல்லன்னு வை, ஷாலினி சத்தியமா என்ன புரிஞ்சிருந்திருக்கவே மாட்டா. இனிமே ராத்திரி பகல்னு என்ன மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பா. And this is all happening because of you. உனக்கு ஷாலினியை அவளை விட அதிகமா தெரிஞ்சிருக்கு. ஆனா உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியாம போயிருந்தா நீ ஷாலினியை லவ் பண்றன்னு நான் உன்னை தப்பா நினைச்சிருந்திருப்பேன். லவ்வா? ஷாலினியவா? என்ன சிவா நீங்க வேற? எனக்கு உலகத்துல வேற பொண்ணா கிடைக்காது. சொல்றேன் தப்பா எடுத்துக்காத சிவா. நீ அவளை விரும்புறேன்னு எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருப்பா. ஐ மீன், எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு. நீ சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அப்போதான் எனக்கு நிம்மதி. அந்த நாளும் சீக்கிரமா வரும். எனிவே தேங்க்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கும்ல. டியூட், நீ கிளம்பு. ஷாலினி வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல. ஓகே. ரவி, தேங்க்ஸ் அகைன். கோ. பை.
சொல்றது கரெக்ட் தான். சிவா சிவா உனக்கு கெட்டவன் இல்ல, இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லவன். மறுபடியும் அவனை புரிஞ்சுக்கிறதுல நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப யோசிக்கும் போது தோணுது, ஆரம்பத்துல இருந்தே அவன் கரெக்டா தான் இருந்திருக்கான். இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசும்போது உன் பேச்சு வேற மாதிரி இருக்கு, ஆனா உன் கண்ணு வேற என்னமோ சொல்லுது. நான் சந்தோஷப்படணும்னு நீ பேசுற, ஆனா நீ சோகமாயிடுற. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? உன்னை அவன் பக்கம் நான் அனுப்பிட்டேன். ஆனா இங்க நான் மட்டும் நிக்கிறேன் தனியா. சில காதல் கதைகள் எப்பவுமே ஒரு தலையா தான் இருக்கும். எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில வரப்போறவன் என்னை விட ரொம்ப நல்லவனா தான் இருப்பான். அப்படி இருந்தாலும் என் காதல் என்னைக்குமே உனக்கு மட்டும்தான் ஷாலினி. எப்ப இந்த எவிடன்ஸ் எங்க கைக்கு வந்ததோ அப்பவே உன்னோட முகம் கொஞ்சம் கவனமா எடுக்கணும். இந்நேரத்துக்கு உனக்கு அடிபட்டிருக்கோம். சரிவா போய் டிஃபன் சாப்பிடலாம். இன்னைக்கு உங்களுக்கு மீட்டிங் இருக்குல்ல, உங்க ஃபைல்ஸ் நான் எடுத்து கொடுக்குறேன். பரவாயில்ல, அதை நானே எடுத்துக்கிறேன். பாத்தியா ரவி, நேத்து வரைக்கும் நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். ராத்திரி பூரா தூக்கமே வரல. ஆனா இப்போ I'm finally feeling relieved. You know, ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்த ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னு சேரும்போது அதை விட நல்ல ஃபீலிங் வேற எதுவும் இல்ல. நீயே பாரு, நேத்து வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல, ஆனா இன்னைக்கு ஒருத்தருக்காக ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுறாங்க. நீ வேணா பாரு, கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேருக்குள்ளேயும் காதல் வந்துடும். இதுக்கெல்லாம் சிவாதா காரணம். அவன் இவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணிருக்கான். இந்த வேலையை ஒருத்தன் செய்யணும்னா அவனுக்கு லைஃப்ல உறவை பத்தியும் காதலை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். யோசிச்சு பாரு, அவன் மட்டும் இல்லைன்னா அக்காவோட லைஃப் என்ன ஆயிருக்கும்?
ஏய் ஹலோ, சிவாவை நீ பாராட்டுறியாமா? எனக்கு என்ன கண்ணு தெரியல இல்ல காது கேட்கலையா? சிவாவை இவ பாராட்டுறா? நல்ல வேலை செஞ்சா பாராட்டுதானே செய்வாங்க. அது சரி, அவன் தொல்லை ஒழிட்டுமே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சு சொன்னா நீ என்னடா அவனையே பாராட்டுறியா? என்னம்மா, ஒருவேளை நீ அவனை காதலிக்கிறியோ? Are you mad? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்போ லவ் இல்ல. சோ நீ படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போறதுதான். ஆ. அப்போ ஓகே, இந்த ஐடியா கேளு. இன்னைக்கு மார்னிங் தான் தோணுச்சு. இப்பதான் உனக்கு அந்த சிவாவை பிடிச்சிருக்குல்ல? இல்ல அது வந்து இப்ப அவனை பார்த்தா கெட்டவனா தெரியல. அப்போ அவனை யூஸ் பண்ணி நீ ஏன் அமெரிக்காவுக்கு போக கூடாது? நான் எப்படி? அதாவது நீ ஜிமேட் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு அவங்க கிட்ட போய் டியூஷன் எடுத்துக்கோ. நீயே போய் அவங்க கிட்ட கேட்கணும். ஆக்சுவலி சந்தோஷம் நான் மனசு வச்சாலே உனக்கு இதுல ஹெல்ப் பண்ணலாம். ஆனா அவர் இப்போ இந்த லா ஃபார்ம்ஸ் மீட்டிங் எல்லாம் பிஸியா இருக்காரு. சோ அவரால உனக்கு டைம் ஒதுக்க முடியாது. ஆனா சிவா சொந்தமா பிசினஸ் பண்ற பையன். அவனால உனக்கு டைம் ஒதுக்க முடியும். இங்க பார்ஷாலினி, ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிச்சிடலாம். நம்ம பெரிய கூட நீ அவனை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு நினைச்சு பாரு. சோ அதுலயும் பிரச்சனை கிடையாது நமக்கு. இதுல உண்மை எனக்கு மட்டும் தானே தெரியும். நீ சிவா கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவங்க கிட்டே ஹெல்ப்புக்கு போய் நிக்க போற. ரியலி? இந்த ஜிமேட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றது ஒன்னும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாதுமா. இந்த சிவா ரொம்ப கெட்டிக்கார பையன். இதுல அவன் கண்டிப்பா உனக்கு இதுல ஹெல்ப் பண்ணுவான் பாரு. யோசிச்சுக்கோமா, இந்த மாதிரி கனவுகள் இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம என்னைக்கு இக்னோர் பண்ணவே கூடாது. ஓ இஷ்டம், சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் அனைத்து கல் நகைகளுக்கும் 100% ஸ்டோன் வெட்லெஸ்